KLR த ஃபோட்டோகிராஃபர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜப்பன் சிங். இந்த வீடியோவில் ஹவு டு டெல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR த ஃபோட்டோகிராஃபர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி வீடியோ உங்களை வந்து சேரும். அந்த ஸ்டோரி டெல்லிங்க்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் பல சமயத்தில் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸில் மேகசின்ஸில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் வரும். ஃபோட்டோ சீரீஸ் சில செக்ஷன்ஸ் வரும். சொல்ல இதெல்லாம் ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு படம் அப்படிங்கிறது டைரெக்டாக ஒரு விஷயத்தை இருக்கிறத அப்படியே போய் ஃபோட்டோ எடுக்கிறது இல்லை. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜாக இல்லாட்டி வந்து ஒரு ஸ்டோரியாக சொல்லணும் அப்படிங்கிறது வந்து அதில் உள்ள ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். ஆக்சுவலாக ஹவு டு ஷூட் ஸ்டோரி டெல்லிங் ஃபோட்டோஸ் அப்படிங்கிறதுல நம்ம மூணாவது பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு டிப் என்ன கேட்டிங்க அப்படின்னா, இம்ப்ரெசிவான ஆக்ஷன், இம்ப்ரெசிவான ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம கண்டுபிடிச்சி அதை நம்ம ஃபோட்டோக்குள்ளே கொண்டு வரணும். இம்ப்ரெசிவான ஆக்ஷன் அப்படின்னா வந்து நம்ம மனதை பாதிக்கக்கூடிய இல்லை ஒரு வித்தியாசமான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆக்ஷனாக இருக்கலாம். அந்த ஒரு சீனை நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த படம் வந்து பார்க்குறப்ப வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட வந்துடும். ஆக்சுவலாக இதில் நான் முதல்ல காமிக்கக்கூடிய படம் பார்த்திங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டில் எடுத்தது. ஆக்சுவலாக மதுரையில் வந்து அலங்காநல்லூரில் எடுத்த ஒரு படம். என்னுடைய மாணவர் திருக்கண்ணன் அவர் எடுத்த படம் தான். ஆக்சுவலாக நார்மலாக வந்து நம்ம ஜல்லிக்கட்டுடைய படம் அப்படின்னா நம்ம எதை பற்றி யோசிப்போம் கேட்டிங்க அப்படின்னா, மாடு வந்து உங்களுக்கு விளையாடும் அந்த ஃபீல்டில் உடனே வந்து ஒருத்தர் வந்து மேலே திமிலை பிடிச்சிட்டு அதை அடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். பக்கத்தில் மற்ற பசங்களாம் ஓடி வருவாங்க. கோடிக்கணக்கான படங்கள் பார்த்துருப்போம் இந்த மாதிரி. இப்போ இதில் அவர் திருக்கண்ணன் என்ன பண்ணியிருக்காரு கேட்டிங்க அப்படின்னா, அந்த வாடிவாசல்லேருந்து அந்த மாடு வந்து ஒரு வெளியில் கிளம்பி வருது பார்த்தீங்களா, அப்போ வந்து எவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக அந்த மாடு வருது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷனை வந்து அவர் என்ன பண்ணியிருக்க காமிச்சிருக்காரு. மாட்டுக்கிட்ட யாருமே இல்லை. கவனிங்க, அந்த வீரர்கள்லாம் பார்த்து பயந்து போய் ஒரு ஓரத்தில் நிற்கிறாங்க. எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க வெளியில் வந்து அது பிடிக்கிறதுக்கு. ஆக்சுவலாக ரெண்டு பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்குது. மாடும் பார்த்திங்கன்னா ஒரு பயத்தோடு கடந்த ஒரு வீரத்தோடு வெளியில் வருது. அதேமாதிரி வீரர்களும் பார்த்திங்கன்னா பயத்தோடு கடந்த வீரத்தோடு அதை பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு படத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி உங்களுக்கு புரியுதா? புரிஞ்ச நம்பரை நீங்கள் எடுக்கலாம் இல்லையா? ஆக்சுவலாக எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஆல்ரைட், இந்த படம் நம்ம வந்து கிராமப்புறங்களில் பார்க்கலாம். அதை தவிர வந்து உங்களுக்கு சிட்டியோட அவுட்ஸ்கர்ட்ஸில், ஐ திங்க் சிட்டியோட அவுட்ஸ்கர்ட்ஸ் எடுத்த படம் தான் நினைக்கிறேன். இதுவும் என்னுடைய மாணவர் ஒருத்தர் எடுத்த படம் தான். அது ரொம்ப ஒரு கார்த்திக் ராஜன் அவர் எடுத்த படம் வந்து ரொம்ப பிரமாதமான பிக்சருங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. ஆக்சுவலாக ஓகேவா? அதாவது இதில் என்ன ஸ்டோரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு இயல்புத்தன்மையோட வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரி. நம்மளாம் சிட்டிக்குள்ளே இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது இல்லையா? ஒரு குழந்தைய குளிப்பாட்டுறாங்க, அதான் சீன் உங்களுக்கு. அந்த குழந்தைய குளிப்பாட்டும் போது பார்த்திங்கன்னா அப்படின்னா, அவங்க சாரியை மேலே தூக்கிட்டு காலை நீட்டிட்டு அதில் வந்து குழந்தைய படுக்க வச்சுட்டு அந்த காலை வந்து ஒரு சின்ன மனை மேலே வச்சுட்டு, ஓகே, பக்கத்தில் அடுப்பு இருக்குது. அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு கலர் ஒரு பாத்திரம் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக ஓகே, கையில் ஒரு மக்கு கூட இல்லை, பாத்திரம் கூட இல்லை, ஒரு பெயிண்ட் டப்பா இருக்குது பார்த்தீங்களா, அதில் தண்ணி எடுத்து குழந்தைக்கு சூப்பை போட்டு அவங்க குழந்தை குளிப்பாட்டும். குழந்தையோட எக்ஸ்பிரஷனை கவனிங்க, அந்த லேடியோட எக்ஸ்பிரஷனை கவனிங்க, பேக்ரவுண்டை கவனிங்க, அந்த பானையை கவனிங்க. ஆக்சுவலாக வேறு என்னங்க வேணும் ஸ்டோரியில்? இதில் இதான் ஸ்டோரி உங்களுக்கு. ஆக்சுவலாக ஸோ பார்க்கும்போது படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு பிக்சலும் உங்களுக்கு கதை சொல்லுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக அதனால் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது வெறுமனே கேமரா சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை, நம்மளுடைய அனுபவம் சார்ந்த விஷயம். ஒரு விஷயத்தை எப்படி நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் இல்லையா? அப்போ தான் ஸ்டோரி உங்களுக்கு வரும். எஸ், இந்த மூணாவது படத்தை பாருங்கள். இது காஞ்சிபுரத்து பக்கத்தில் ஒரு வில்லேஜில் நான் எடுத்த ஒரு ஃபோட்டோ அது. ஸோ காஞ்சிபுரத்தில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் சென்னைக்கு திரும்பி ஒரு சமயத்தில் ஒரு வில்லேஜுக்குள்ளே வண்டி விடுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு வில்லேஜுக்குள்ளே நாங்கள் போனோம். நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஆக்சுவலாக அங்கே நான் பார்த்த காட்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஸோ ஒரு அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க குழந்தைக்கு வந்து பால் குடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபீடிங் பாட்டிலில் பாலை கொடுத்து அந்த பையன்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா 2 ட்ரிப்பு இப்படி சிப் பண்ணி குடிச்சாங்க. ஆக்சுவலாக அப்புறம் பக்கத்தில் ஆட்டுக்கிட்ட போயிட்டான். ஆட்டுக்கிட்ட போய் மீதி பால் என்ன பண்ணால் ஆட்டுக்கு கொடுத்துட்டான். ஓகே, இங்கே கவனிங்க, அங்கே பாருங்கள். அந்த பையன் எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கேஷுவலாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக, ரொம்ப லவ்விங்காக பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டுக்கு இவன் பால் கொடுக்குறாங்க. ஸோ இந்த காட்சி பார்த்திங்க அப்படின்னா அந்த மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன், அதாவது டொமஸ்டிக் அனிமல்ஸுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கும் உள்ள கனெக்ஷன் இல்லை, அந்த பால் வழியாக அந்த கனெக்ஷன் வருது. மேபி அந்த பால் ஆட்டுப்பாலோட இருக்கலாம் உங்களுக்கு. ஆட்டுப்பாலை இவன் குடிச்சிட்டு மீதி பாலை வந்து அந்த ஆட்டுக்குட்டி கொடுக்குறான் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தா எடுக்காமல் இருப்பீங்களா? சொல்லுங்கள், கட்டாமல் எடுப்பீங்க. ஆனால் நானும் எடுத்துட்டேன். ஆக்சுவலாக இந்த படம் பாருங்கள், ஐ திங்க் இது தேக்கடியில் எடுத்த படம் நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிக்சர் அது. ஆக்சுவலாக இந்த பிக்சர் நீங்கள் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த யானை வந்து ரொம்ப 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 பழக்கப்படுத்தினா ஒரு யானை, வெல் டேம்டு எலிஃபெண்ட்டு நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக அதில் காலில் பாருங்கள் உங்களுக்கு சங்கிலிலாம் இருக்குது, உங்களுக்கு கயிறுலாம் இருக்குது உங்களுக்கு. ஓகே, இந்த யானை என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து ஷட்டில் பண்ணிகிட்டே இருக்குது ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு. ஆக்சுவலாக ஓகே, மரங்களை வெட்டி போட்டிருக்க அந்த மரத்தை என்ன பண்ணி அதுவே வந்து தும்பிக்கையில் கட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு கிலோமீட்டர் நினைக்கிறேன், 1 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு வந்து இன்னொரு இடத்துல வைக்கிது. திரும்ப எம்டியாக போகுது, திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு லோடு எடுத்துகிட்டு வருது, திரும்ப எம்டியாக போகுது. ஸோ இதுவே பார்த்திங்க அப்படின்னா இதோ நம்ம பழக்கப்பட்ட ஒரு மாடு பண்ணுற மாதிரி இல்லை பழக்கப்பட்ட ஒரு நாய்க்குட்டி பண்ணுற மாதிரி இந்த யானை பார்த்திங்க அப்படின்னா அந்த லோடை வந்து பாயிண்ட் A to பாயிண்ட் B ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுங்க. ஆக்சுவலாக ஓகே, பக்கத்தில் யாருமே இல்லை பாருங்கள், யானை பார்க்கணும் யாருமே இல்லை, யானை கண்ட்ரோல் பண்ணுறது யாருமே இல்லை. ஆக்சுவலாக ஒரு டோட்டலி ஒரு டொமஸ்டிகேட்டடாக ஆகிடுச்சு இந்த யானை.
அதுதான் அந்த ஃபோட்டோவில் வந்து நான் வந்து லாங் லென்ஸ், அஃப்கோர்ஸ் நான் கிட்டத்தில் இல்லை, அது தூரத்துலேருந்து அந்த சீனை பார்க்குறேன். 70 to 200 லென்ஸை போட்டு ஜூம் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை டீஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அந்த யானையினுடைய ஒரு மெலிஞ்ச ஒரு யானை பாருங்கள், ரொம்ப வந்து ரொம்ப ஒரு கம்பீரமாலாம் இல்லை, அதனுடைய ஒரிஜினல் குவாலிட்டிலாம் அதில் போயிடுச்சு ஆக்சுவலாக. ஓகே, யானை வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு டிராக்டரை மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை வந்து இந்த படத்தை விட வேறு எப்படிங்க சொல்ல முடியும்? இதுதான் நம்ம ஸ்டோரி டெல்லிங் பிக்சர்னு சொல்கிறோம். பார்க்குற காட்சி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே வாங்கி யோசிங்க, சூப்பர்ஃபிஷியலாக பார்க்காதீங்க. ஓகே, அடுத்த படம் இது சிதம்பரம் கோயிலில் நான் எடுத்த ஒரு ஃபோட்டோஸ். ஏர்லி மார்னிங் ஒரு 8-8:30 மணி இருக்கும் நினைக்கிறேன். சிதம்பரம் கோயிலுக்கு நான் ஸ்டூடெண்ட்ஸோடு போயிருக்கேன் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு. ஆக்சுவலாக அது கொஞ்சம் பழைய படம், ஒரு 10 வருஷம் முந்தைய எடுத்த படம். ஓகே, இதில் வந்து ஒரு லோக்கல் ஆக்டிவிட்டி, அந்த கோயிலுக்குள்ளே உள்ள ஆக்டிவிட்டி தான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, பேக்ரவுண்டில் பாருங்கள் 3 பேருக்கு வந்து ரொம்ப கேஷுவலாக பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு புரோகிதர் வந்து வேகமாக வந்து கோயிலுக்குள்ளே பூஜை பண்ணுறதுக்காக வேண்டிய அவசரமாக வேகமாக நடந்து போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அவருடைய ஃபேஸில் உள்ள எக்ஸ்பிரஷன் கவனிங்க, பேக்ரவுண்டில் உங்களோட ஃபேஸோட எக்ஸ்பிரஷன் கவனிங்க. இந்த பிக்சரை நான் எப்படி கம்போஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். பேக்ரவுண்டில் வந்து இந்த டெம்பிளுடைய பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன். அப்புறம் அந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் இருக்குது, 2 கோபுரம் தெரியுது உங்களுக்கு அதில். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில காட்சிகளை நீங்கள் என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா லிங்க் பண்ணி, ஓகே, அந்த எவ்ரிடே லைஃப் பார்த்தீங்களா, அது ரொம்ப இன்ட்யூஷனாக நீங்கள் கேப்சர் பண்ணிங்க அப்படின்னா அந்த படம் வந்து நிச்சயமாக வந்து 1 செகண்ட் இல்லைங்க, அது 1 மணி நேரம் கூட நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் படங்களில் வந்து கதை இருந்துச்சு அப்படின்னா அந்த படங்களை வந்து நம்ம திரும்ப திரும்ப பார்க்க தோணும், ரொம்ப நேரம் பார்க்குறது தோணும். சொல்லப்போனால் அது வந்து ஒரு எக்ஸிபிஷனில் நீங்கள் மவுண்ட் பண்ணி 4 பேருக்கு காமிக்கிறதுக்கு தோணும் ஆக்சுவலாக. ஓகேவா? வீட்டில் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்க கூட தோணும் ஆக்சுவலாக. அதே சமயத்தில் கதை இல்லாத ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்களா, அதை அப்படியே நம்ம ஃப்ளிப் பண்ணி அதை பாஸ் பண்ணிட்டு போய்டுவோம் ஆக்சுவலாக. அதனால் படத்தில் கதை கொண்டு வரதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத யோசிங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸ்டோரி டெல்லிங் பிக்சர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிற இந்த வீடியோவில் வந்து நிறைய படங்கள் வந்து ஆம்பிஷன்ஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய படத்தை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் கேட்டிங்க அப்படின்னா சரியான இடத்துல நீங்கள் பாடம் படிச்சிங்க அப்படின்னா தான் உங்களால் சரியான படங்கள் எடுக்க முடியும் அப்படிங்கிறது இது ஒரு எவிடன்ஸை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஆக்சுவலாக ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் நீங்கள் படித்து அங்கே உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்க அப்படின்னா கவுன்சிலர் உங்களோட பேசுவாங்க. உங்களுக்கு பொருத்தமான கோர்சஸ் என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அதன்படி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி என்னுடைய வகுப்புகளை நீங்கள் ஜாயின் பண்ணி நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு உங்களுடைய நாலேஜ் இன் ஃபோட்டோகிராஃபி போத் ஆர்ட் அண்ட் த டெக்னிக்ஸ் ரெண்டையுமே நீங்கள் என்ன லெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு டெஃபரெண்ட்டாக ஒரு வித்தியாசமாகவும் இருந்திருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக குறிப்பாக வந்து படங்கள் வழியாக நீங்கள் கதை சொல்ல நினைக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு லட்டு மாதிரி ஒரு விஷயம். ஆக்சுவலாக கேஎல்ஆர் த ஃபோட்டோ குரு சேனலில் வந்து 380க்கு மேலே வீடியோஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் கேஎல்ஆர் ஃபோட்டோ குரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுங்கள், கேஎல்ஆர் த ஃபோட்டோ குரு சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஓகேவா, பெல் பட்டனை தட்டி விடுங்க, அப்போ தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இதையும் தாண்டி இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், டெஃபினட்டாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. ஆக்சுவலாக ஷேர் பண்ணுங்கள், சூப்பரான ஒரு வீடியோங்கிறதுனால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நேரம் போதாமே அப்படிங்கிறத கருத்தில் கொண்டுட்டு என்ன பண்ணி கேட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து ஒரு ஷார்ட்டாக நான் முடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக பட் இந்த வீடியோவில் சொன்ன காமிச்ச படங்கள் எல்லாருமே ஒரு பெரிய பாடமாக உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் வந்து படங்கள் பாடமாக இருக்க வேண்டும். அடுத்தபடி வந்து படங்கள்லேருந்து ஸ்டோரி வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா லைஃப் அண்ட் லைஃப் ஸ்டைலை நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். லைஃப் அண்ட் லைஃப் ஸ்டைல் அப்படின்னா மனிதர்களுடைய வாழ்க்கை அண்ட் வாழ்க்கை முறை, இம்ப்ரெசிவான ஆக்ஷன், இம்ப்ரெசிவான ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம கண்டுபிடிச்சி அதை நம்ம ஃபோட்டோக்குள்ளே கொண்டு வரணும். மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீட் பண்ண வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.